Hello viewers, welcome to Super Prime. Example 2.6 பார்க்கலாம். Without actual division, classify the decimal expansion of the following as terminating or non-terminating and recurring அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் இதை வந்து ஆக்சுவல் டிவிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணாமல் இது வந்து டெர்மினேட்டிங்கா இல்லை நான் டெர்மினேட்டிங்கா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டெர்மினேட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ டிவைட் பண்ணும்போது இப்போ 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து இப்போ இதை நான் டிவைட் பண்ணும்போது 5 டைம்ஸ் நான் போட்டுக்கிறேன். இப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குது, நமக்கு 0ன்னு கிடைக்குது இல்லையா. ஸோ ரிமைண்டர் 0 அப்படின்ட்டு வந்தால் அதுதான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமைண்டர் 0 வராம இருந்துச்சுன்னா நமக்கு இங்க வந்து வேல்யூஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும், ஏதாச்சும் வேல்யூஸ் வந்து ரீஅக்கர் ஆயிட்டே இருக்கும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவல் டிவிஷன், அதாவது இந்த மாதிரி டிவைட் பண்ணாம ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை டெர்மினேட்டிங்கா இல்லை நான் டெர்மினேட்டிங்கா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா P/2 power m into 5 power n. அதாவது இங்க p அப்படின்றது என்னன்னா நியூமரேட்டர், இது வந்து ஒரு இன்டீஜரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டீஜர் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவும் வரலாம், பாசிட்டிவ் வேல்யூவும் வர முடியும் நியூமரேட்டர்ல. ஆனா டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்ம்ல தான் இருக்கணும். அதாவது 2 power m into 5 power n இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஃபார்ம் இல்லைன்னா அது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னு சொல்லிடலாம். இதுல எம்மும் என்னும் பாத்தீங்கன்னா நமக்கு ஹோல் நம்பர், அதாவது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 கூட எம்மோ என்னும் வரலாம். அப்படின்னா இப்போ 2/0 அப்படின்னா என்ன அர்த்தம், 1ன்னு அர்த்தம் இல்லையா. எனிதிங் டு தி பவர் 0னா அதோட வேல்யூ 1. ஸோ 1 into 5 power n வெறும் 5 power n மட்டும் கூட வரலாம், இல்லைன்னா வெறும் 2 power m கூட வரலாம். இது மாதிரி கூட வரலாம், இல்லைன்னா வந்து p/5 power n இப்படியும் வரலாம். ஸோ இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அதை டெர்மினேட்டிங் சொல்லலாம். இன்கேஸ் இது கூட வேற ஏதாவது ஒரு நம்பர் 7, 3 இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு நம்பர் வந்துடுச்சுன்னா அதை வந்து நம்ம நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரிமைண்டர் 0 வராது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம சம் போட போட உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, இப்போ 13/64ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நியூமரேட்டர் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ டினாமினேட்டர் மட்டும் தான் நம்ம செக் பண்ண போறோம். இதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு இந்த ஃபார்ம்ல நம்ம கொண்டு வரலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் இது ஈவன் நம்பரா இருக்கனால 2 டேபிள் போடுறேன். 3 டைம்ஸ் 6 போட்டுக்கலாம், 2 டைம்ஸ் வந்து 2 வரும். திரும்பியும் நான் 2 டேபிள் போடும் போது நமக்கு 16 டைம்ஸ் வந்துடும். 8 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ், 2 டைம், 1 டைம் வரும். அப்போ 2 பவர்ல எவ்வளவு இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6. அப்போ 2 power 6 தான் 64 உடைய வேல்யூ. அப்போ 13/2 power 6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்ம் வந்திருக்கா பாருங்க, p/2 power m மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 5 எங்க நீங்கன்னு கேட்கலாம். அப்போ 5 வந்து இல்லைன்னா நம்ம எப்படி எழுதலாம், 5/0ன்னு எழுதிக்கலாமா. இந்த n வந்து எம்மும் என்னும் வந்து 0 கூட இருக்கலாம், அவங்க வந்து ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 0 கூட இருக்கலாம், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். 5/0 அப்படின்னு போட்டோம்னா இது வந்து வேல்யூ 1 ஆயிடும். இப்போ 1 into 2 power 6 வந்து நமக்கு 2 power 6 தான் கிடைக்கும். அப்ப நமக்கு இந்த ஃபார்ம் கிடைச்சிருக்கு. அப்ப இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி எழுதலாம்னா therefore 13/64 has a terminating decimal expansion அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, -71/125 கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் வந்து நமக்கு இன்டீஜர், ஸோ நெகட்டிவ் வேல்யூ கூட இருக்கலாம். ஆனால் டினாமினேட்டர் மட்டும்தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் இந்த ஃபார்மில் இருக்கணும், 2 power m into 5 power n இந்த ஃபார்மில் இருக்கணும். சரி, இப்போ டினாமினேட்டருக்கு நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுறேன். 5 டேபிள் போடும் போது 2 5s are 10, பேலன்ஸ் 2 இருக்குமா, 5 டைம்ஸ் வந்துடும். அகைன் 5 டேபிள் போடும் போது 5 டைம்ஸ், 5 டேபிள் போடும் போது 1 டைம். அப்போ இது எப்படி எழுதலாம், 5/3ன்னு எழுதிக்க முடியுமா. ஸோ -71/5 power 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ 5/3 நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க 5 power n நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப 2 power m இங்க இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 2/0 அப்படின்னு நம்மளால போட்டுக்க முடியும். அப்ப இதுவும் நமக்கு என்னதான் கிடைச்சிருக்குன்னா இந்த ஃபார்ம் வந்ததுனால டெர்மினேட்டிங் தான். therefore -71/125 has a terminating decimal expansion அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 43/375
ஸோ நியூமரேட்டர் நமக்கு தேவையில்லை, டினாமினேட்டர் மட்டும் பாருங்க 375 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுறேன். 7 5s are 35, பேலன்ஸ் 2 இருக்குமா 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். அகைன் 5 டேபிள் போடும்போது 1 5s are 5, பேலன்ஸ் 2 இருக்கும், நமக்கு 5 5s are 25 வரும். 5 டேபிள் போடும்போது 3 டைம்ஸ் வந்துடும். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கலாம். டினாமினேட்டர் வந்து எப்படி எழுதலாம்னா 3 5s வந்திருக்கு, அப்போ 5 power 3ன்னு எழுதிக்கலாம். ஆனால் ஒரு 3 வந்ததுனால 3 power 1 அப்படின்ட்டு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்ம் வரணும், ஒன்று வந்து 2 power m மட்டும் வரலாம், இல்லை 5 power n மட்டும் வரலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்து வரலாம். ஆனால் வேறு எந்த நம்பருமே கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு இங்கே 3 வந்திருக்கிறதுனால இது நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங், அப்போனா இதோடைய ரிமைண்டர் வந்து 0 வராதுன்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ therefore 43/375 has a non-terminating recurring decimal expansion அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ டினாமினேட்டர் பாருங்க, நமக்கு 400 கொடுத்துருக்காங்க. இதை நான் 2 டேபிளில் போடும்போது 2 டைம்ஸ் வந்து நமக்கு 4 வரும், அப்புறம் 2 0 போட்டுக்கிறேன். அகைன் 2 டேபிள் போடும்போது நமக்கு 100 வரும். இப்போ 50 25 5 டேபிளில் போடும்போது நமக்கு 1 வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க இந்த 400 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எத்தனை 2s வந்திருக்கு, 4 2s வந்திருக்கா, அப்போ 2 power 4ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு எத்தனை 5s வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 5s வந்திருக்கா, ஸோ 5 power 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு எந்த ஃபார்மில் வந்திருக்கு பாருங்க, 2 power m இன்ட்டு 5 power n, அந்த ஃபார்ம் நமக்கு இங்கே கிடச்சிருச்சா. அப்போ இது வந்து terminating decimal expansion, வேற எந்த நம்பரும் கூட வரக்கூடாது. therefore 31/400 has a terminating decimal expansion அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.